பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ரத்தத்தை பார்த்தவன பயந்துட்டியா? ஒரு வீரனோட ஒரு முக்கியமானவர், அவர் முதல்ல கூப்பிட்டுருவோமா? மச்சான் ராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டான். மிஸ்டர் கம்ருதீன் வாங்க. நீங்க டிரைவர் வேலைக்கு தானே ஆள தேடுறீங்க? ஆமா. எந்த வீட்டுக்கு? பாவா பிரதர்ஸ் முதலாளி வீட்டுக்கு. ஏன்? இல்ல நல்ல என்னடா கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா மாறுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ். ஒன்பதாவது இடத்துல குரு. பாம்பேல போய் தாவூத் கிட்ட செட்டில் ஆயிட்டேன். பக்கத்துல வாங்க. கம்ருதீன் சொல்லிட்டே இருப்பேன். நமக்கு பிரச்சனை எங்க இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருந்தானா இல்லையா? சொன்னா இல்லையா? என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. கம்ருதீன் மேலேயும் பாரு மேலேயும் ரொம்ப வருத்தம் இருந்தது. ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே 4-2 போதுண்ணே. எத்தனை முறை சொல்லியிருப்பேன் சொல்லுங்க, யோசிச்சு. பலமுறை சொல்லுங்க. பலமுறை சொல்லிட்டே இருந்தேன். தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? பட் எனக்கு அது வருத்தமா இருந்தது. அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா அடுத்து வெளியே போற வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் கம்ருதீன், and I want to see you in a very good. டேய் ஒரு டீ போடு. ஏய் அண்ணனுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போடு. ஆகா பின்றடா. இன்னொரு 100 வருஷம் போகணும் உங்க பையனும். அண்ணா உங்களை போல வரணும் உங்க பையனும், வரணும் உங்க பையனும். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான். எப்படி இருக்கு? இங்க ஏதோ பண்ணுது சார். ஏதோ பண்ணுதுல. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்க. எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்ன ஏய் கமருதீன், பாத்தா எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இப்பதான் பாக்குறீங்களா? ஆமாண்டா. பாக்கலையா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஸ்பெஷலா டெடிகேட் பண்றோம் இந்த பாட்டை. எனக்கு பிடிச்சவனே. என்னது? என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கைய முறுக்குற நீ? எனக்கு பிடிச்சவனே. இந்த வீட்டின் ஒரு ஓரத்தில் மௌனமாக மறைஞ்சு போன முதல் ஒன்று பார்க்கையில கோனே பாஸ்டா கானே. ஒரே இது வந்து ஆசை பிக் பாஸ். நான் சிங்கரா ஃபீல் பண்ணி பாடுவேன், இவங்க உட்கார்ந்துப்பாங்க. கொஞ்சம் தானே. இன்னும் போலையா? உங்க முன்னாடி நிக்கிற நபரை அடையாளம் காண முடியுதா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? விக்ரம், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மேன். உனக்கு அந்த தகுதி இருக்குன்னா, உனக்கான உழைப்பும் திறமை இருந்துச்சுன்னா. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? அழாத, யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. உனக்கு நீதான் ஃபேமிலி. அழகு மட்டும் போதாது, மண்டையில கொஞ்சமாச்சும் மூளை வேணும். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நம்ப அரோரா, லைஃப் ரொம்ப அழகு. சந்தோஷத்துல தான் நீ அழணும், சரியா? இருங்க மிஸ்கிட்ட மாட்டி விடுறேன். இது நாளைக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லி மிஸ்கிட்ட திவ்யா, ஐ லவ் யூ. உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஆனா இப்போ உனக்கு ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழுறதும் தப்பு இல்ல, அழுததுக்கு அப்புறம் இன்னும் அழகா இருக்க. சேது சார். எஸ் சார். வெல்கம் ஹோம். தேங்க் யூ so much. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ரெடியா? 1 2 3 மீது வெற்றி
வந்து என்னை சேரும். நீங்க 4 பேர் இந்த வீட்டை ரசிச்சே இருங்க. ஓகே, உங்க 4 பேர்ல ஒருத்தருக்கு எவிக்ஷன் இருக்கு. நான் உங்களை மேடையில் கடைசியா 4 பேர் போடுறாங்க பேண்டல். யாருக்கு தான் கிடைக்க போகுது சீசன் 9 டைட்டில்? பாஸ் சீசன் 9 டைட்டில். சென்ட் எவ்வளோ சார்? அது கடி போச்சு. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வீட்டுக்குள்ள நடக்க போகுது. பார்க்கலாமா? அரோரா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? உங்கள் நேரம் இந்த வீட்டில் முடிஞ்சிச்சுன்னு சொல்லாம வேற ஏதாச்சும் ஸ்வீட்டா? இந்த வீட்டுக்கு வெளியே உங்கள் நேரம் இப்போது தொடங்குகிறது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாடே. கடைசியா ஆயா டான்ஸ் ஆடிய அனுப்பி வைக்கணும். போடுறா பாட்டா. ஆயா 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 சோயா 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 மடி போட்டுமா? ஏய் என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஏய் அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க? சும்மா பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம். அட்லீஸ்ட் டாப் 3க்கு வருவேன்னு எதிர்பார்த்தேன். முதல்ல அனுப்பிச்சிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல சார். நானே எதிர்பார்க்கல. எனக்குமே பெரிய ஷாக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா எங்கடா அம்மா பத்துல இருக்கிற அப்படியோடா வீட்டுக்காரன் வாய் சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா, இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன்? நீங்க எதை சேஸ் பண்றீங்க? படிக்கணும் சார். அதனால தான் நான் காசு சேர்த்து வச்சுட்டேன். வாழ்த்துக்கள், நல்லா படி. மாமா படுத்திருந்தார். மூக்குல டியூப் போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? கிரேட். வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதை பார்த்துருங்க. ஊரே திருந்து போது நான் மட்டும் பெரிய பாய். இதோ உங்கள் முன்னால் இந்த பிக் பாஸ் வெற்றி கோப்பை. இந்த டிராஃபி கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் நீ கையில இருப்ப. ஓகே, சோலி முடிச்சு. ஆசைப்பட்டுலாம் வரல. உன்னை நான் கையில் பிடிக்கணும், உன்னை தூக்கணும். ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு ரூம்பு. ஸோ இஃப் யூ லவ் சம்திங் லெட் இட் கோ. ஸோ நீ வந்தா சந்தோஷம், நீ வரலனாலும் சந்தோஷம். அதர் டூ டிசர்வ்ஸ் யூ. என்னடா நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு. இது வரைக்கும் விஜய் டிவில நான் அந்த டிராஃபி வாங்கினதில்லை. நாம் இணைந்து வாழும் கடைசி சில நிமிடங்கள். நான் ஒருத்தனை புடிச்சிட்டேன்னா ஒரு தடவையாவது அடிக்காம விட மாட்டேன்டா. இதோ இதுதான் 106 நாட்கள் நீங்க வாழ்ந்த வீடு. இந்த வீடு தான் நான் தான் இந்த வீடு. and I will always love you. ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். பாத்துக்கங்க. போஸ்ட் பண்ணு. எங்க கிளம்பிட்ட? ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறியா? அங்கதான் காக்கா மீ முறு போட்டு இருக்கான். எதுக்கு வெயிட் பண்றீங்க இந்த ஆட்டத்துக்கு? ரொம்ப லேட்டா வந்த ஒருத்தங்க இருக்காங்க. யார் அவங்க? டேய் கண்ணாடி, நேத்தாண்டா வேலைக்கு வரல? அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது பாரு பாருங்க. நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கணும். நான் எப்ப கூப்பிடனோ அப்பதான் வரணும். சரி மாலா. டேய் டேயா. ஆமாடா. ஹலோ சார். ஹலோ ஹலோ. நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத. எஸ் சார், ஐ அம் பேக். சோகம், வருத்தம், சந்தோஷம் எல்லாமே கலந்து இருக்கு சார். சிரிக்கிறான் பாரு. எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க எல்லாருமே சந்தோஷமா உங்க வாழ்க்கையை தொடங்கணும் தான் எங்களுடைய ஆசை. அதுக்கு தான் கம்முறுதின்னு நாங்க கூப்பிட்டோம், அதுக்கு தான் பார்வையும் கூப்பிட்டோம். எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க எல்லாரும் ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அன்னை கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா?
இதானே இத்தனை வருஷமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நோ, அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே. அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி. உங்களுக்கு இந்த பிக் பாஸ் அனுபவம் எப்படி இருந்தது? ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. இந்த பையன் எழுப்பிடலாமா? ஆமாங்க, பாவம். வீட்டுல வந்து நான் நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இருக்கேன் வீட்டுல. அது நாங்க நல்லாவே பார்த்திருக்கோம். எடுங்க. ஏட்டியா என்ன? உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ரெட் கார்டு வாங்கணும் அப்படின்ற அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன் சார். சாண்ட்ரா, சாரி, நான் முதல்ல வந்து கேட்கணும். வெரி சாரி நடந்தது எல்லாத்துக்குமே. அவன் மறக்கலாம், நான் மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க. வீட்டுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முந்தின வீக்ல எல்லாரும் அந்த வீட்டுல என்ன வேண்டான்னு சொன்னப்போ என்ன ஓடி வந்து வேணும்னு சொல்லி அழுதுட்டு கட்டி பிடிச்சது பாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. வீட்டு விட்டு வெளியில போகும்போ தனியா கேட்டு முன்னாடி நின்னது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் போயிருக்கணும், கட்டி பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அப்ப விட்ட ஹக்கு இப்ப கொடுக்கறேன். அப்படி டப்பர் அடலுக்கு எதிர்த்துற. என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற? முடியல சார். நிஜமாலே அங்க கேட் கிட்ட வந்து போயிட்டேன் சார். போயிட்டு நான் அந்த நேரத்துல எனக்கு தோணுனது ஒண்ணுதான். கடையில வேலை பார்க்குற லேபர் அவனை பத்தி நான் எதுக்கு உங்களை சொல்லணும்? சப்போர்ட் கொடுத்து கூட இப்ப சொல்ல வைக்கலாம். ஆனாங்கிற வார்த்தை கூட வாயில வராது. என்ன இத்தனை நாட்கள் இந்த வீட்டுல இருந்திருக்கோமேன்னு அந்த வீட்டை தான் சார் நான் வந்து பார்த்தேன். யாரும் வரல அப்படின்ற அந்த தாட்லாம் என் மைண்ட்ல தோணவே இல்லை சார். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன் சார். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதும் உங்களை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல். அழகு, ரொம்ப அழகா இருக்கு. ஏய் ரோசா, என்னடி இது? கேப்ப. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ மக்களே, நன்றி. பாரு பாரு இன்னொரு 4-5 பேர் செத்துட்டு கேப் விடாம போங்க. வரேன் போறவங்கள எக்மோர் சுத்தி போட்டோம். வழியை அவங்கடி பீத்த சிரிக்கலாம். வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. பூட்டி இருக்கான்ல, நம்ம கிட்ட டூப்ளிகேட் இல்லையே. இது கோழி இறங்கல, இதை வச்சு என்ன பண்றது? அது சரி, வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதம்தான். செகண்ட் ரன்னர் அப் யாருன்னு பாத்துடலாமா? மிஸ்டர் விக்கல்ஸ், செகண்ட் ரன்னர் அப். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேணும் சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். வெரி ஹாப்பி சார். முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. படபடப்பா இருக்கா? யாருக்கு படபடப்பா இருக்கு? எனக்கே படபடன்னு இருக்கு. 2, 1, the winner is Divya. Season 9, the winner is Divya. இவர் ஊதறதா? என்னோட ஃபர்ஸ்ட் முதல் ட்ராஃபி சார். I'm really proud of you, man. Thank you. Thank you, man. Yeah, thank you. இங்க எல்லாரும் நான் வர்றப்ப கை தட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது போதும். நான் உங்களை அடுத்த சீசன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஜய் சேதுபதி. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மன.